மலசத்துலாம வந்திருக்கிறோம். இங்கே வந்தால் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. இதை விட நேற்று நிறைய கூட்டம் இருந்ததுன்னாங்க. நேற்றுலாம் வந்து நடந்திருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, தவிர நின்ன மாதிரி தெரியல. இதுதான் வந்து திருவண்ணாமலை கோவில் என்ட்ரன்ஸில் இருக்கிற நாம் இங்கேருந்து கையெடுத்து கும்பிட்டு நம்ம நடைபாதையில் நம்ம மலை சுற்ற கிளம்ப வேண்டியதான். வாங்க மலை சுற்ற போகலாம் வாங்க. நிறையா இவ்வளோ இருக்குது இதில் பார்க்குறதுக்கு. கோயிலில் நம்ம இறைவனை தேடுறதா இல்லை பார்க்குற சுற்றி பார்த்துட்டு போகிறதான்றது நமக்கு தெரியாமல் நம்மளை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். நாம் போகிற வழியெலாம் ஏகப்பட்ட கோவில் இருக்குது இதில் பாருங்க. என்ன எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு கிட்ட போய் பார்த்தேன். பார்த்தாக்கா மான் இருக்குது. மான் சூப்பராக இருக்குது. நிறையா மான் இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது. பெரிய மான், கிளை மான் ஒன்று பாருங்களேன், பக்கத்துலேயே நிற்குது. எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்களேன். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி மான் இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து குட்டி ரொம்ப பிறந்த மான் பழுக்கு. அதெல்லாம் நல்லா இருக்குது நான் பார்க்குறது. என்ன ஒன்று, இங்கேருந்து எல்லாமே தூக்கி போடுறாங்க. அந்த செயல்பாடை மட்டும் பண்ணாதீங்க. அதனால தான் வந்து அங்கே வந்து வலை கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் அதை வந்து வீணாக்காதீங்க. அது எதற்குனாக்கா நம்ம வந்து அதை நம்ம உணவு கொடுக்குன்ற பேரில் நீங்கள் வந்து அந்த மானை வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வரீங்க. அது தான் உழைச்சி சாப்பிட்றதுக்கு அதுக்கு தெரியும். அதுக்கு தான் மேஞ்சி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. நம்ம ஒரு மனுஷனாக பொறுத்து நம்ம எப்படி நம்ம தான் உணவை நம்ம தேடிக்கிறோமோ அது உணவு அது தேடிக்கிறதுக்கு அதுக்கு தெரியும். அந்த தவறு மட்டும் செய்யாதீங்க. ஆனால் எல்லா மானுமே நல்லா இருக்கு இல்லைங்களா? வாங்க அடுத்த சாப்பாடு அதனால ஒரு மாட்டுக்கு அரிசி அவ்வளோதான். அதை கூட அங்கே ஏன்னு கேட்குறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே நடக்கிற மாதிரி போட்டோ